ஹலோ கைஸ், வெல்கம் டு கோயின் ட்ரேட் அகாடமி. இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த கிரிப்டோ ஸ்பேஸில் வந்து எங்களுக்கு மார்க்கெட்டில் நிறைய சைக்காலஜிஸ் இருக்குது. சரியா? அதில் ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு 5 சைக்காலஜி இருக்குது. அதை பற்றி தான் இன்றைக்கான இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகே, முதலாவது சைக்காலஜி என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு முதலாவதாக எங்களுக்கு மார்க்கெட் வந்து பம்ப் ஆகிறதுக்கு முன்னுக்கு பம்ப் ஆகிறன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து ஒவ்வொரு சீசன் வரும். ஒரு பியர் மார்க்கெட் வரும், அதுக்கு பின்னால் வேவ் 1, வேவ் 2, வேவ் 3 இந்த மாதிரி வரும். அப்போ இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னுக்கு சரியா? இப்போ எங்களுக்கு பியர் மார்க்கெட்டில் வச்சு பியர் மார்க்கெட்டில் இந்த ஃபேஸஸ் வந்து ஃபஸ்ட்டுக்கு ஸ்டார்ட் ஆகும். இப்போ பியர் மார்க்கெட்டில் வந்து பியர் மார்க்கெட்டில் இருந்து வேவ் 1 அந்த காலப்பகுதியில் தான் இது வந்து ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ இந்த ஃபேஸ் வந்து எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிக்கிட்ட மார்க்கெட்டில் வந்து நிறைய பேர் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், இந்த ஃபேஸை வந்து விளங்காமல் ட்ரேட் பண்ணி நிறைய பேர் வந்து லூஸ் பண்ணுற ஆட்கள் இருப்பாங்க. சரியா? அப்போ இதில் வந்து முதலாவது ஃபேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், டிஸ்பிலீவ் ஃபேஸ்னு சொல்லுவோம். இந்த டிஸ்பிலீவ் ஃபேஸ் அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொன்னால், இதில் வந்து மார்க்கெட் வந்து எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மேலே ரிகவரி ஆகி மேலே மூவ் ஆகிக்கிட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இது வந்து ரியலான பம்ப் இல்லை, இது வந்து ஒரு ஃபேக்கான பம்ப் அப்படின்னு சொல்லி, இது வந்து ஒரு ஃபேக் மூவ் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாது இந்த பிளேஸில் வந்து வேல்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. இந்த பிளேஸில் தான் வேல்ஸ் வந்து அக்யூமுலேட் பண்ணுறாங்க. அந்த டைமுக்கு வந்து எல்லாரும் நினச்சி கொண்டு இது வந்து ஒரு ஃபேக் பம்ப், இது வந்து ஃபேக்காக மார்க்கெட் மூவ் ஆகுது, அதனால் நாங்கள் இப்போ வந்து என்ட்ரி போக தேவையில்லை அப்படின்னு சொல்லி வந்து மார்க்கெட்டில் நிறைய பேர் வந்து நினச்சி அவங்க என்ன செய்வாங்க சொன்னால், இது வந்து ஒரு நம்பிக்கை இல்லாதனம், டவுட்டில் இருக்கிற அந்த ஒரு ஃபேஸ் தான் இந்த டிஸ்பிலீவ் ஃபேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரியா? ஓகே, அப்படியே ரெண்டாவது ஃபேஸ் அப்படி பார்த்தோம்னு சொன்னால் த ஹோப் ஃபேஸ் அப்படின்னு சொல்ல என்னன்னு சொன்னால், மார்க்கெட்டில் வந்து ஏர்லி பயர்ஸ்னு சொன்னால் இந்த டிஸ்பிலீவ்ஸ் பை பண்ணாங்க நாட்கள், அந்த பயர்ஸ் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட்டை வந்து மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சரி, அதுதான் த ஹோப் ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது. த ஹோப் ஃபேஸ்னு சொன்னால் மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்பாக கொள்ள ரீட்டைல் ட்ரேடர்ஸும் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஓகே இந்த இடத்துல வந்து எங்களுக்கு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் சொன்னால் எல்லா ரீட்டைல் ட்ரேடர்ஸும் இல்லை, இந்த ஃபேஸை தெரிஞ்ச ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மட்டும் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் த ஹோப் ஃபேஸ், அந்த ஹோப் ஃபேஸில் வந்து பை பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஆனால் மற்ற பிகினர்ஸாக இருக்கட்டும், வேறு ரீட்டைல் ட்ரேடர்ஸாக, இந்த ஃபேஸ் வந்து தெரியாத ரீட்டைல் ட்ரேடர்ஸாக இருக்கட்டும், அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் மார்க்கெட் வந்து இன்னும் ஃபர்தராக கீழே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஃபர்தராக கீழே டிப்புக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த டைம் வந்து த ஹோப் ஃபேஸில் வந்து மார்க்கெட் என்ன செய்யும் சொன்னால் கொஞ்சமாக மேலே மூவ் ஆக ஸ்டார்ட் ஆகும். சரியா? அப்போ நாங்கள் வந்து எந்த பிளேஸில் பை பண்ணணும்னு சொன்னால், இந்த டிஸ்பிலீவ் ஃபேஸில் தான் நாங்கள் பை பண்ணணும். மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே போகாது அப்படின்ற ஒரு பிளேஸில் தான் நாங்கள் வந்து என்ன செய்யணும் சொன்னால் பை பண்ணணும். அந்த பிளேஸில் நாங்கள் பை பண்ணணும் சொன்னால் ரெண்டாவது ஃபேஸாக த ஹோப் ஃபேஸுக்கு வந்து நாங்கள் வரும். மூணாவது ஃபேஸாக எதுக்கு வருவோம்னு சொன்னால் இந்த ஃபோமோ ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து வேறு லெவலுக்கு மூவ் ஆகும் மேலே. சரியா? வேறு லெவலுக்கு மார்க்கெட் மேலே மூவ் ஆகின பிறகு அந்த பிளேஸில் வச்சு நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இந்த பிளேஸ் இந்த மார்க்கெட் இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகும் அப்படின்னு சொல்கிறார்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இன்னும் ஃபர்தராக மேலே மூவ் ஆகுமான்னு கேட்டால் இல்லை, இன்னும் ஃபர்தராக மார்க்கெட் மேலே மூவ் ஆகாது. அந்த இடத்துல வந்து நிறையவே கிரீடினஸ் வரும். கிரீடினஸ் சொன்னால் பேராசை. சரியா? பேராசையில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், மார்க்கெட் வந்து இங்கேருந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு 10x மூவ் ஆகிருக்கும், எங்களுக்கு இன்னும் 10x மூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? இந்த இடத்துல வச்சு யாரும் செல் பண்ண வானம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு டிஸ்பிலீவ் ஃபோல்டுன்னு சொன்னால், அந்த ஹோப் ஃபேஸில் வந்து வாங்காத ஆட்கள் இருப்பாங்க தானே, அவங்க வந்து எங்கே பை பண்ணுவாங்கன்னு சொன்னால் அந்த ஃபோமோ ஃபேஸில் தான் அவங்க பை பண்ணுவாங்க. சரியா? அந்த ஃபோமோ ஃபேஸில் வந்து பை பண்ண கிட்ட தான் எல்லாரும் வந்து லூஸ் பண்ணுறது அந்த பிளேஸில் தான். ஏன்னு சொன்னால், அது வந்து ஆல்ரெடி மார்க்கெட் மூவ் ஆகின பிளேஸில் வந்து நீங்கள் பை பண்ணி இன்னும் 10x போகும்னு சொன்னால் இன்னும் 10x போகாது, மார்க்கெட் வந்து கீழே தான் டவுன்ஃபால் ஆகும். ஓகே, நாலாவது ஃபேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் த யூரோபியா ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், ஆல்மோஸ்ட் நான் சொன்ன மாதிரி தான், ஆல்மோஸ்ட் மார்க்கெட் வந்து எங்களுக்கு 10x பம்ப் ஆக இருக்கும், திருப்பியும் இன்னும் மார்க்கெட் மேலே பம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. அது வந்து ஒரு கிரேடினஸ் லெவலுக்கு வந்துடும். ஆல்மோஸ்ட் ஃபர்ஸ்ட்டுக்கு இருந்த மாதிரி தான் ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் மாதிரி தான் இதுவும் வரும். சரியா? அப்போ சில கொஞ்சம் வந்து சில சோஷியல் மீடியாவில் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் என்ன போடுவாங்கன்னு சொன்னால், இது வந்து நெக்ஸ்ட் பிட்காயின் இல்லைன்னு சொன்னால் இந்த காயின் வந்து பிட்காயினை ரீப்ளேஸ் பண்ணிடும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய சோஷியல் மீடியாஸில் வந்து போடுவாங்க. அது எதுவுமே இல்லை. மார்க்கெட் வந்து ஆல்ரெடி பம்ப் ஆகின மார்க்கெட். அப்போ அந்த பிளேஸில் நீங்கள் பை பண்ணீங்கன்னு சொன்னால் அந்த பிளேஸில் இந்த வேல்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிட்டு நீங்கள் வந்து என்டர் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே, ஃபைனலாக இருக்கிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் த பேனிக் ஃபேஸ். இந்த பேனிக் ஃபேஸில் தான் நிறைய பேர் மாட்டது வந்து இந்த பேனிக் ஃபேஸில் தான். என்னன்னு சொன்னால், அவங்க ஆல்ரெடி இந்த கிரீடி இருக்குது தானே, இந்த ஃபோமோ ஃபேஸில் வந்து தேர்ட் ஃபேஸில் வந்து அவங்க பை பண்ணியிருப்பாங்க. பை பண்ணிவிட்டு சடனாக மார்க்கெட் வந்து டவுன்ஃபால் ஆகும். அந்த ஃபேஸ் தான் எங்களுக்கு என்னென்னு சொன்னால் வேல்ஸ் வந்து எக்ஸிட் ஆகிற ஃபேஸ். வேல்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுவாங்க. பேனிக் ஃபேஸில் தான் வேல்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுவாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கு கொஞ்சமாக ஃபியரில் வந்து வேல்ஸ் எக்ஸிட் ஆகுவாங்க. அதுக்கு பின்னால்
ஃபைனலாக அவங்க வந்து எங்கே எக்ஸிட் ஆகுவாங்கன்னு சொன்னால் இந்த பேனிக் ஃபேஸில் தான் எக்ஸிட் ஆகுவாங்க. இப்போ இந்த பேனிக் ஃபேஸில் எக்ஸிட் ஆகின பின்னால் மார்க்கெட் என்ன சொன்னால் சட்டனாக பெரிய ஒரு கிராஷ் ஒன்று கொடுக்கும். எங்களுக்கு லாஸ்ட்டாக பிட்காயின் வந்து பெரிய ஒரு கிராஷ் கொடுத்துச்சு தானே. அந்த கிராஷில் வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் வந்து சொல்லியிருப்பாங்க நெவர் செல் யோ பிட்காயின் அப்படின்ற மாதிரி. இப்போ நெவர் செல் யோ பிட்காயின் அந்த டைம் வந்து சொன்னாங்கன்னு சொன்னால் அது கிட்டத்தட்ட $1,20,000 கிட்ட இருந்துச்சு. அந்த டைம் சொன்னாங்க நெவர் செல் யோ பிட்காயின். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா கிட்டத்தட்ட அதோடைய ஹாஃப் ப்ரைஸுக்கு மார்க்கெட் வந்தாச்சு. சரி $60,000 வரைக்கும் மார்க்கெட் வந்தாச்சு. அப்போ நீங்கள் அந்த டைம் நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு பிட்காயினுக்கு பதிலாக 2 பிட்காயின் வந்து உங்களுக்கு இந்த டைம் பை பண்ணியிருக்கலாம். சரியா? அப்போ இதை தான் இந்த பெனிக் ஃபேஸ்னு சொல்கிறது. பெனிக் ஃபேஸில் வந்து வேல்ஸ் வந்து ப்ராஃபிட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து பெனிக் செல் பண்ணிட்டு லாஸ்ட்டில் வந்து அவங்க வந்து கிரிப்டோ வந்து குத்தம் சொல்லிட்டு போவாங்க. கிரிப்டோ வந்து ஒரு ஸ்கேம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரியா? அப்போ இந்த ஃபேஸை வந்து நீங்கள் வந்து விளங்கி ட்ரேட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக மாறுவீங்க. ஓகே, உங்களுக்கும் இந்த மாதிரி கிரிப்டோ கரன்சியை பற்றி படித்து நீங்களும் கிரிப்டோ கரன்சி பேசிக் டு அட்வான்ஸ் ஃபுல்லாக லேர்ன் பண்ணி நீங்களும் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடராக ஆகணும் அப்படின்னு சொல்லி விருப்பமுள்ளவராக இருந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய கோயின்டேட் அகாடமி உங்களுக்காக கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த கோர்சஸில் ஜாயின் பண்ண விரும்பினாக்கள் மறக்காம ஸ்க்ரீனில் தெரியுற நம்பரை கான்டாக்ட் பண்ணி உங்களுடைய சீட்ஸை புக் பண்ணிக்கொள்ளுங்க.